வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எளிய 2 பயிற்சிகள் பார்க்கலாம். இதுல முதல் பயிற்சிக்கு உண்டான ஒரு விரிவாக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய ஆசனத்துடைய பேர் அர்த்த சக்கராசனம். அதாவது சக்கரத்தோடைய பாதி நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல முதுவலிக்கும் ரொம்ப நல்லது, இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஸ்பைனல் கார்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு. உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே போல யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது, சக்கரை வியாதிக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். ஒரு 25 எண்ணிக்கை நம்ம 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அதற்குண்டான பயிற்சியை பார்க்கலாம். நம்ம கைகளை இங்க வைக்கிறோம். அதாவது நம்ம பின்ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. ஃபார்வர்ட்ல வரும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு எண்ணிக்கைன்றது ஒரு 25 போதும். அதாவது 25 எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை என்பது செய்யலாம். ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை என்பது செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 25 எண்ணிக்கை என்பது 2 சுற்றுகளாக செய்யலாம். இப்போ அதற்குண்டான ஒரு வார்ம் அப்பும் அதன் பிறகு பயிற்சியும் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கைகளை பாத்தீங்கன்னா இப்படி கொண்டு வரோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். கைகளை இங்க வைக்கிறோம். ஒரு 5 எண்ணிக்கை செய்யறோம். இப்ப ஆசனம் செய்யும் பொழுது கை இங்கேயே இருக்கட்டும். இப்ப இந்த பக்கத்துல இருந்து செய்யலாம். இதுல கைகள் பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானத்துல வைக்கலாம், இல்ல இந்த ஸ்தானத்துல வைக்கலாம். தவறு என்பது கிடையாது. இப்போ அடுத்த பயிற்சி பார்க்கலாம். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணும்பொழுது பேக்வேர்ட்ல பெண்ட் பண்ணும். யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணா பேக்வேர்ட்ல பெண்ட் பண்ணும். ஒரு சில பேஷண்ட் வந்து ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹை பிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். இப்போ நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி பயிற்சி என்பது செய்யலாம். இதன் பெயர் பார்த்தீங்கன்னா பாதாஸ்தாசனம். அதாவது நம்மளுடைய பாதத்தை ஒண்ணு நம்முடைய கைப்பகுதி என்பது தொடுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய நெற்றி பகுதி என்பது நம்மளுடைய கால் மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையாக பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பாத்தீங்கன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல நம்முடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கண் பார்வை தெளிவடையும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே போல முகப்பொலிவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இந்த பயிற்சியை பொறுத்தவரைக்கும் யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஹை பிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இதுவும் ஒரு 25 எண்ணிக்கை ஒரு 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அதற்குண்டான ஒரு பதிவை பார்க்கலாம். அந்த பதிவுக்கு முன்பாக ஒரு வார்ம் அப் என்பது செய்ய வேண்டும். எப்பயுமே வந்து ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக அதற்கு உண்டான ஒரு எளிய பயிற்சி செய்துவிட்டு அந்த ஆசனம் தொடரும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது பார்க்கலாம். அதே போல பிடிப்புகள் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. கைகளை கொண்டு வரும், ஃபார்வர்ட்ல இப்படி பெண்ட் பண்றோம், போதும். பேக்வர்ட்ல இப்படி போறோம்.
ஆரம்ப காலகட்டத்துல இந்த பயிற்சி செய்யும் பொழுது முழுமையாக பெண்ட் பண்ணி நம்மளுடைய நெற்றி பகுதி என்பது கால் மூட்டை தொட வேண்டுமா என்று அவசியம் என்பது கிடையாது. கால் மூட்டை வந்து பெண்ட் பண்ணியும் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல. இப்ப நம்ம அதற்குண்டான ஒரு பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை எப்படி கொண்டு வரோம். கைகள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது. இந்த நிலை போதும். இதுல ஒரு 25 எண்ணிக்கை. இதுலயே பாத்தீங்கன்னா கை இப்படி பிடிக்கலாம். இது வந்து எளிமையா செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். இந்த 2 பயிற்சிகளும் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. உடல் முழுதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலை. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். பயிற்சிகள் செய்யும் பொழுது பொதுவாக வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிற்சிகள் பகுதி 1. நம்ம இனிமேல் பார்க்கக்கூடிய பதிவுகள் வந்து ஒரு 2 பயிற்சிகள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலைகளை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.